பிரைஸ் தி லார்ட். இயேசு பிறந்தவுடன் ஏன் முன்னிலையில் வைக்கப்பட்டார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 2:11-12. தேவதூதர்கள் மேய்ப்பர்களை நோக்கி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்கையை சுற்றி முன்னிலையிலே கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். பிள்ளையை துணிக்கையில சுற்றி முன்னிலையில் கெடுத்துவதே இயேசு அந்த பிள்ளை மாத்திரமே இரட்சகரும் மெசியாவும் கர்த்தராக இருக்கிறார் என்று மேய்ப்பர்களும் தனித்துவமான அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளம் 2 காரியத்தை குறிப்பிடுகிறது. முதலாவது, எந்த ராஜாவும் துணிக்கையால் சுற்றப்பட்டு முன்னிலையில் கிடக்கும் பழக்கம் இல்லை. இருப்பினும் மரியாள் சத்திரத்தில் இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிக்கையில் சுற்றி முன்னிலையில் கிடத்துகிறார்கள். ஆகவே இயேசுவே ராஜா என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, இரட்சகருடைய வருகையினால ஏசாயா 1:2 குறிப்பிட்டபடி ஜனங்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தேவனிடத்தில் திரும்புவார்கள் என்பது இயேசு முன்னிலையில் கிடத்தப்பட்டது அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 1:3, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். ஆகையால் தன்னுடைய குமாரனின் பிறப்பால் தேவனுடைய எதிர்பார்ப்பின் காரணமாக இஸ்ரவேல் மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பும்.